விண்ணக தந்தையே, எங்கள் பேர் அன்பே, இயேசு ஆண்டவரே, பேர் அருளே, தூய ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். விண்ணக தந்தையே இறைவா, இயேசுவின் இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கும், எங்களை சூழ்ந்து பாதுகாத்தருளும். உம்முடைய தூய ஆவியானவரால் எங்களை ஆட்கொண்டு நிரப்பும், எங்களை வழிநடத்தும். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த 9ஆம் நாள் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது இந்த ஆண்டு திருவிழாவுக்கு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் பயணங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், பல்வேறு பயணங்கள். அதில் இன்னைக்கு என் தலையில் வந்து விழுந்திருக்கிறது திருத்தூதர்களுடைய நற்செய்தி அறிவிப்பு பயணம். நமக்கு தெரியும் திருத்தூதர்கள் எத்தனை பேர் மொத்தம்? 12 + 1 13. ஏன்னா பவுல் ஒரு திருத்தூதர், இயேசுவோடு கூடவே வாழாவிட்டாலும் அவர் ஒரு சிறப்பான ஒரு திருத்தூதர். 13 திருத்தூதர் வச்சுக்கிடுவோமே, கூட ஒன்று சேர்த்து போட்டுக்கிடுவோம். இந்த 13 திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவித்த அவர்களுடைய வாழ்வு பயணம். இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னா 2 மாநிலம் தான் எல்லாத்திலையும் சிறந்த மாநிலம். நீங்க கல்வியிலா இருக்கட்டும், சமூக முன்னேற்றமாக இருக்கலாம், இல்லை அங்க இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி கட்டமைப்புகள் எடுத்துக்கொண்டால், இப்ப இல்லை, சுதந்திரத்துக்கு முன்னாடியே எல்லா மாகாணமும் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாகும். அரசர்கள் படையெடுப்பார்கள். ஆனால் 2 மாகாணங்கள் அப்பமும் அடிமை அல்ல, இப்பவும் அடிமை அல்ல. மிக சிறப்பான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாநிலங்கள் 2. ஒன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடு. கேரளாவை கடவுளின் தேசம் என்று சொல்றார்கள். நீ வட இந்தியாக்காரங்க இங்க வேலைக்கு வராங்க நம்ம ஊருக்கு. நம்ம ஊர்ல இருக்க ரோடு பஸ் வசதியெல்லாம் பார்த்துக்கிட்டு சிங்கப்பூர் மாதிரி இருக்குங்கிறாங்க. இங்க கேரளா தமிழ்நாடு 2 மாநிலமுமே இவ்வளவு மிகச்சிறிய பெரிய ஆசீர்வாதத்தை இத்தனை நூற்றாண்டுகள் பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான காரணம் திருத்தூதர் தோமா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நற்செய்தி அறிவிப்பு பயணம் வந்தார். கேரளாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு அடுத்து வந்தார். அந்த திருத்தூதருடைய ரோமையர் 10:15 இன்னைக்கு வாசித்தோமே, அவருடைய மலரடிகள் பேறு பெற்றவை. திருத்தூதருடைய தோமாவுடைய நற்செய்தி அறிவிப்பினுடைய தாக்கமும் ஆசீரும் அவருடைய மலரடிகளும் இந்த மாநிலங்களிலே பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மிகச் சிறப்பான நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழ்நாடு சிறந்து இருக்கிறதுக்கு. அதுல முக்கியமான காரணம் திருத்தூதரே நம்முடைய மாநிலத்துக்கு வந்திருக்கிறார். அதன் வழியாக பெற்ற ஆசீர்வாதங்கள் தான். நம்ம ஒன்று யோசிக்கிறோம், ஏன் திருத்தூதர்கள் சொந்த ஊரை விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு, இப்போமாவது விமானம் இருக்குது, இப்போமாவது கப்பல் நல்ல வசதிகள்லாம் இருக்கு, அப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் ஒரு கப்பலில் ஏறி ராத்திரி பகலும் பயணம் செஞ்சு கண் தெரியாத ஒரு தேசத்துக்கு போய் ஏன் நற்செய்தி அறிவிக்கணும்? இப்போ இயேசு கூட இருந்தாங்க, இப்போ இயேசு நம்ம கூட இருக்காருன்னு வைங்களேன். நீங்கள் என்ன கேட்பீங்க இயேசுகிட்ட? இந்த உள்ளாறு பக்கம், இந்த மலை பக்கமாக ஒரு 50 ஏக்கர் இடத்த கொடுங்க ஆண்டவரே, ஒரு சின்ன பங்களா போதும், ரொம்ப பெருசாக வேண்டாம், ஒரு பங்களாவை கொடுங்க, ஒரு காரை கொடுங்க, எங்கள் பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும். இயேசு வந்தாருன்னா அதுதானே கேட்போம். இப்போ அப்படி தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம வேற என்னத்தை கேட்டோம், அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த திருத்தூதர்கள் அதை கேட்டிருக்கலாமே. இயேசு உயிர்த்த பின்னால் அவரோடு கூட இருந்தவங்க எங்களுக்கு ஒரு இடத்த கொடுங்க, காட்டை கொடுங்க, கம்பெனியை கொடுங்க, ஒரு வசதியை கொடுங்க அப்படிலாம் கேட்காம அவங்க நாடு நாடா போய் நற்செய்தி அறிவிச்சாங்களே. ஏன் அவங்க அறிவிச்சாங்க? ஏன் நம்ம யாருமே நற்செய்தி அறிவிக்க மாட்டேங்கிறோம்? இது 2 தான் வித்தியாசம். நம்ம யாருமே நற்செய்தி அறிவிக்கலை. கத்தோலிக்க திருச்சபையில்
5% மக்கள் தான் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. 95% மக்கள் நற்செய்தி அறிவிக்கிறது இல்லை. அப்ப ஏன் அவர்கள் அறிவித்தார்கள்? 2 காரணம். ஏன் நம்ம அறிவிக்கல? அதுக்கு 2 காரணம். ஏன்னா நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு 3 முக்கியமான காரியங்கள் சொல்லுவாங்க. ஒன்று அறிவு, 2வது அனுபவம், 3வது அறிவிப்பு. என்ன அறிவு? ஆண்டவரை பற்றியான அறிவு வேணும் முதலாவது. ஏன்னா அறியாததை எப்படி அறிவிக்க முடியும்? அப்ப ஆண்டவரை பற்றி விவிலியத்தில் சொல்லப்பட்டது, நாம் கேட்டது, இதெல்லாம் நம்முடைய அறிவு. இந்த அறிவு ரொம்ப முக்கியம். நீங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பவுல் சொல்வார், என் வாழ்வின் ஒப்பற்ற செல்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான். வேற மற்றதெல்லாம் எனக்கு குப்பை. என் வாழ்வின் ஒப்பற்ற செல்வம் இயேசு கிறிஸ்துவை அறிவது சொல்றார் பாருங்க. அந்த அறிவு நம் வாழ்வினுடைய, கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிப்படை. 2வது, அந்த அறிவு நமக்கு அனுபவமா மாறணும். நான் எதையெல்லாம் விவிலியத்தில் வாசித்தனோ, இயேசு என்னெல்லாம் செஞ்சார், அன்னை மரியாள் எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, தந்தையாக இறைவன் விவிலியத்தில் எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், இதெல்லாம் என் வாழ்க்கையில அனுபவமாகணும். நான் இயேசுவை சந்திக்க வேண்டும், இயேசு என்னை சந்தித்திருக்க வேண்டும். நான் இயேசுவை பத்தி பேசும்போது பைபிள்ல இருந்து பேசக்கூடாது, என் வாழ்க்கையில இருந்து பேசணும். அனுபவம், அதான் வார்த்தை மணி உருவானது. அப்படி அனுபவம் ஆயிட்டா நான் அறிவிக்காமல் இருக்க முடியாது. இப்ப திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவிக்க காரணம் என்ன? அவர்களுடைய அனுபவம். இயேசு கூடவே இருந்து, இயேசு கூடவே வாழ்ந்து, இயேசு போதித்ததை பார்த்து கேட்டு, அற்புதங்களை பார்த்து. 1 யோவான் 1:2 திருத்தூதர் யோவான் சொல்கிறார், நாங்கள் அவரை கேட்டோம், நாங்கள் கண்ணால் கண்டோம், நாங்கள் அவரை உற்று நோக்கினோம், எங்கள் கையால் இயேசுவை தொட்டு உணர்ந்தோம். அப்ப நாங்கள் கேட்டதையும் கண்டதையும் தொட்டு உணர்ந்ததை நாங்கள் அறிவிக்கிறோம். இதான் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். ஏன்னா அனுபவம். இயேசுவை பார்த்தாங்க, பேசினாங்க, தொட்டு உணர்ந்தாங்க. அப்ப அனுபவமானதை அவங்க சொல்லாம இருக்க முடியாது. இப்ப நேற்று ஒரு ஊருக்கு திருவிழாவுக்கு போயிருந்தேன். அப்ப அங்க உள்ள ஒருத்தர் சொன்னாரு, ஃபாதர் நீங்க கொடியேற்றத்துக்கு வராம போயிட்டீங்க ஃபாதர். ஏன்பா திருவிழாவுக்கு வந்தவனை பார்த்து கொடியேற்றத்துக்கு கூப்பிடுத? இல்ல ஃபாதர், இந்த கொடியேற்றத்துக்கு எங்க ஊர்ல ஒரு பாயாசம் போட்டாங்க பாருங்க, பா செம்மையா இருந்தது ஃபாதர் இந்த பாயாசம் அப்படின்னு என்கிட்ட பேசும்போதே அவங்க சொந்தக்காரர் வெளியூர்ல இருந்து யாரோ ஒருத்தர் போன் பண்றாரு, என்னப்பா திருவிழா அப்படி போய்கிட்டு இருக்கு, நல்லா போகுதா? சூப்பரா போகுது மச்சான், கொடியேற்றத்துக்கு ஒரு பாயாசம் போட்டாங்க மச்சாங்காப்புல. இவன் நம்ம பாயாசம் போட்டாலும் இவனுக்கு 500 ரூபா கொடுத்த மாதிரி, நீ ஊரெல்லாம் போய் சொல்லுப்பா என் பாயாசத்தை பத்தி. அப்படி இல்லை, பாயாசம் போட்டவன் யாருன்னே இவருக்கு தெரியாது. ஆனா அந்த பாயாசத்தை சாப்பிட்டு அனுபவிச்ச மனுஷனுக்கு அதை சொல்லாம இருக்க முடியாது. பஸ்ல போகும்போது பார்க்கல, வயசானது 2-3 முன்னாடி உட்காந்துருக்கோம். ஒரு பெருசு சொல்லும், புளியங்குடியில அந்த மூக்கு கடையில சுக்காப்பி சூப்பரா இருக்கும் மாப்பிள்ள அப்படிம்பாரு. உடனே அவர் பக்கத்துல இருக்கவர், சுக்காப்பி நல்லா இருக்கும், அங்க சுண்டல் நல்லா இருக்காது. ஒரு 4 கடை போ, ஒரு ஐயர் கடை இருக்கும், அங்க சுண்டல் நல்லா இருக்கும். இவங்க 2 வரும். நீ கடைக்காரங்க காசு கொடுத்தலாம், இவங்க பேசல, ப்ரொமோஷன் பண்ணல, விளம்பரம் பண்ணல. எதை பார்த்தேனோ, எதை ருசித்தேனோ, எதை அனுபவித்தேனோ அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அதான் மனித இயல்பு. இப்ப நாடகம் பார்க்கும் டிவியில, பார்த்துட்டு யாருக்கா சொல்லணும்ல, அதை சொல்லாம இருக்க முடியாது. அப்ப எது என்ன அனுபவமோ அனுபவத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. திருத்தூதர்கள் அனுபவித்தார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள். நாம் அனுபவிக்கவில்லை இயேசுவை, அதனால நம்ம சொல்லாம இருக்கோம். நமக்கு இயேசு யாரு? ரஜினிகாந்த், விஜய், அஜித் மாதிரி ஒரு தலைவர், அவ்வளவுதான். நீங்க அஜித் கூட போய் இருந்திருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா? இல்ல. அஜித் பா என்ன அழகுப்பா,
அஜித் ரொம்ப பிடிக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு, விஜயை பிடிக்கும், அதே மாதிரி இயேசுவை பிடிக்கும். எப்படி அஜித் எங்க இருக்காரு எப்படி இருக்கா தெரியாதோ, அதே மாதிரி இயேசு எங்க இருக்காரு எப்படி இருக்கா தெரியாது. எல்லாம் பிரசங்கம் வைப்பாங்க, கேட்டுக்கிடுவோம், கும்பிட சொன்னா கும்பிடுவோம், ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணுவோம், ஏதாவது கேட்டா கொடுப்பாரு, அவ்வளவுதான். ஆனால் இயேசு என் வாழ்வில் நான் அவரை சந்தித்திருக்கிறேன், என் வாழ்வில் இயேசுவின் அனுபவம் எனக்கு உண்டு அப்படின்னு ஏதாவது அனுபவத்தை சொன்னோம்னா நம்ம வாழ்க்கை மாறிடும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள், அதுதான் முக்கியமான பிரச்சனையே. திருத்தூதர்கள், தோமா சொன்னார்ல, அவருடைய கரங்களில் உள்ள அவருடைய கைகளில் உள்ள காயத்தில் என் விரலை விட்டேன், அந்த அளவுக்கு இயேசு அனுபவிச்சாங்க. அதே இயேசு தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. இயேசு செத்து காணாம போகல, இன்றும் உயிரோடு இருக்கிறார். அப்ப அடிப்படையான என்ன, இயேசுவை பற்றிய அறிவும் இயேசுவை பற்றிய அனுபவமும் நமக்கு இல்லாத காரணத்தினால் நாம் அறிவிக்காமல் இருக்கிறோம். அறிவிக்காமல் மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான வெற்றியான வாழ்க்கையா இல்லை. ஏன்னா இயேசு அனுபவம் இல்லை. அனுபவம் இருந்தா உறுதியா சொல்லுவோமே, அந்த அனுபவம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் வெற்றியை கொடுக்கும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, சங்கரன் கோயில்ல கோபாலகிருஷ்ணன் ஒரு பையன், அவனை அந்த சங்கரங்கோயில் பங்குல இருக்கிற அந்தோணி தம்புராஜ்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்தார். இது மாதிரி ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் கூட்டிட்டு வந்தா அந்த அந்த கோபாலகிருஷ்ணனுங்கிற பையன் ஆளு ஒல்லியா, கொஞ்சம் வயசு பையன், கல்யாணம் முடிக்கல, ஆள் எலும்பா தாடி வளர்த்து, அவன் உதடெல்லாம் வெள்ளையாகி போய் இன்னைக்கு சாவான நாளைக்கு சாவான மாதிரி இருந்தான். இவர் கூட்டிட்டு வந்து அந்தோணி தம்புராஜ் சொன்னாரு, ஃபாதர் இவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, சென்னையில் வேலை பார்த்தான், இப்போ ஒரு 6 மாசமா அவனுக்கு ஒரு கோளாறு, அவன் எங்க படுத்தாலும் தூக்கி தூக்கி எரியுது, அவனை தூக்கம் கிடையாது, சாப்பாடு இல்லை, வயிறு பசிக்கல, சாப்பிட முடியல, தூக்கமும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, மெண்டல் மாதிரி ஆகி வேலைக்கு போகாம எங்கெல்லாமோ போனாங்க, பூஜை பண்ணாங்க, யாகம் பண்ணானுங்க, நிறைய சபைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க, ஒன்றும் சரியாகல ஃபாதர், அவனுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ நான் பார்த்துட்டு, நீ காலையில் வா தம்பி, ஏன்னா ஆஸ்பத்திரியில் உள்நோயாளி வெளிநோயாளின்னு இருப்பாங்க, நீ வெளிநோயாளியை பார்த்து ஊசியை போட்டால் சரியாயிரும் போயிடும், கொஞ்சம் சீரியஸான கேஸை வந்து அட்மிட் தான் பண்ணணும். இவன் ரொம்ப சீரியஸான ஆளவன், ஏன்னா இன்னைக்கும் நாளைக்கும் சாக கிடக்கான், காலையில் வா தம்பி. காலையில் வந்தான், யாரு கோபாலகிருஷ்ணன் வந்தான். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், அவன்கிட்ட பேசணும் நிறையா, அவங்க குடும்பத்தை பற்றி, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு எல்லாத்தையும் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன், இந்த சங்கரங்கோயில் கோயில்ல இயேசு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கு இறந்து உயிர்த்து திருத்தூதர்களை சந்தித்த அதே ஆண்டவர் இரவெல்லாம் மீன் பிடித்து, ஐயோ மீன் கிடைக்கலையே, வீட்டில் பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பேன் என்று கலங்கிய வேளையிலே அங்க வந்து படகு வலை எல்லாத்தையும் நிரப்பி அதே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நீ கோயில்ல போய் உனக்கு என்ன பிரச்சனையோ அவர்கிட்ட சொல்லு, நீ அவர்கிட்ட கேட்டுக்க போ. காலையில 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம் அவன் வருவான். காலைல 10 மணிக்கு வந்துடுவான், மத்தியானம் 3 மணிக்கு வந்துடுவான். உள்ள என்ன பண்ணாம்னு தெரியல. ஒரு 4 நாள் கழிச்சு வந்தான், அது எனக்கு ஜெபமெல்லாம் பண்ண தெரியாது, என் பேர் கோபாலகிருஷ்ணன், உள்ள போய் என்ன செய்யன்னு தெரியல. அப்ப கையில் ஒரு பைபிளை கொடுத்து போய் வாசி, திருப்பாடல்கள் ஜெபம் பண்ணு, தூக்கம் வந்தா அங்கேயே தூங்கு. ஏன்னா கோயில்ல பாருங்க, ஜெபம் பண்ண தெரியாட்டிலும் பரவாயில்ல, நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி உட்கார்ந்தாலே போதும். உட்கார்ந்தாலே அங்கிருந்து அந்த சூரியனிலிருந்து கதிர்கள் அருள் நம்மை நிரப்பும். அந்த பையன் அதே மாதிரி தான் வந்துகிட்டு இருந்தான். ஒரு 10 நாள் வந்திருப்பான், ஆளை காணும், வரல. அப்புறம் ஒரு 3 வாரம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை பூசையில உட்கார்ந்துருக்கான். ஆஹா, கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கான் ஐயா, பூசை முடிஞ்சு, ஏ கோபாலுக்கு வா அப்படின்னு. ஃபாதர் என் பேர் கோபால் இல்லை, என் பேர் ஜான் அப்படின்னா. அடப்பாம, இது எப்போ நடந்தது? ஏன்னா நல்லது நடந்தாலும் மூலம் சொல்ல மாட்டாங்க பாருங்க,
சாக கிடந்தா வருவாங்க, நல்லவன் தான் வரமாட்டான். ஒன்று என்னப்பா பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னான், நான் வந்து காலையிலேயே மத்தியானம் வந்தேன் ஃபாதர், கோயிலில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், பைபிளை வாசிப்பேன், சில நேரம் தூங்குவேன். ஒரு நாள் மத்தியானம் 3 மணிக்கு அந்த பீடத்தில் முன்னாடி போய் முழங்கால் போட்டு என்னையே தெரியல கதறி கதறி அழுதுருக்கேன். இனி அறியாமலே கதறி கதறி அழுதுருக்கிறேன். அப்படி அழும்போது மாதா அம்மா வந்தாங்க, எனக்குள்ள இருந்து கொத்த பாம்பை தூக்கி வெளியே போட்டாங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஃபாதர். எந்திரிச்சு பார்த்தேன், நல்லா ஆயிட்டேன், என் நோய் கோளாறு எல்லாம் சுகமாயிட்டு நான் மெட்ராஸுக்கு வேலைக்கு போய் அங்க ஒரு கோயில்ல போய் ஞானஸ்தானம் வாங்கி நான் ஜானா மாறிட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னான். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆனா முக்கியமான கதை அதுக்கு அப்புறம் தான் இருக்கு, சரியா? அப்போ இப்ப சொல்றான் அவன், நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன், எங்கெல்லாமோ போனேன், யாராலும் எனக்கு விடுதலை கொடுக்க முடியல. எனக்கு விடுதலை கொடுக்குற ஒரு தெய்வம் இருக்குன்னா, உயிரோட இருக்குன்னா, அது இந்த கோயிலில் தான் இருக்கு ஃபாதர். அதனால தான் நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன். அடுத்து என்ன சொல்றான், அதுதான் நமக்கு முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி அற்புதங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நான் காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், நைட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன் ஃபாதர், ஒரு நாள் தவற மாட்டேன். எங்க அக்கா கிறிஸ்தவளா மாறணும், என் தம்பி கிறிஸ்தவள, நான் கண்டுபிடிச்ச இயேசு அவங்களும் கண்டுபிடிக்கணும். அதனால நான் காலையில 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன் ஃபாதர். இந்த அந்தோணி தம்புராஜிட்ட சொல்லுங்க, அவர் ஜெபமே பண்றது இல்லை அப்படிங்க. இதுதான் முக்கியமானது. பாருங்க, அந்தோணி தம்புராஜி 4 தலைமுறையா கிறிஸ்தவரா இருக்கிறவரு. இவன் கிறிஸ்தவன் ஆகி 1 மாசம் கூட ஆகல. அவன் சொல்றான், நான் 1 மணி நேரம் காலையில 1 மணி நைட்டு ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன். இந்த அந்தோணி தம்புராஜர் சொல்லுங்க, பைபிள் வாசிக்க மாட்டேக்காரு, ஜெபமும் பண்ண மாட்டேக்காரு. ஏன் தெரியுமா? இந்த கோபாலகிருஷ்ணன் அந்த ஜானுக்கு இயேசு அனுபவம், இயேசு அனுபவம். நான் சாக கிடந்தேன், நான் கோளாறுல இருந்தேன், இயேசு உயிரோடு இருக்கிற தெய்வம் எனக்கு உயிர் கொடுத்து விடுதலை கொடுத்து நான் இன்னைக்கு இயேசுவா. அப்ப உயிரோடு இருக்கிறார் இயேசு, அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். நான் யார்கிட்டையும் சொல்ல முடியும். அந்த வாழ்க்கை அனுபவம் அவன் மொத்த வாழ்க்கையை மாறிடுச்சு. பாருங்க, இந்த அந்தோணி தம்புராஜிக்கு என்ன பிரச்சனை? காலங்காலமா கிறிஸ்தவர், அவங்க அப்பா கிறிஸ்தவர், அதனாலே இவர் கிறிஸ்தவர். அவர் கிறிஸ்து யாருன்னு தெரியுமா? தெரியாது. இயேசு யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ நீங்க இருக்கீங்க, இயேசுவை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேச சொன்னா வருவீங்களா? இயேசுவை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க. ஐயோ ஐயோ, இயேசுவை பத்தி பேசுறதா 1/2 மணி நேரம் பேசுறதா? ஐயோ, எத்தனை வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கோம்? அதுகளதே எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கோம். ஆனா ஆவனாதான் எங்களுக்கு என்ன தெரியும்? சரி, பைபிள் தெரிய வேண்டாம். ஏன்னா திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவிக்கிற போது புதிய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாடு கிடையாது. ஏன்னா புதிய ஏற்பாடு எழுதி முடிக்கிறதுக்கு 1 நூற்றாண்டு ஆயிடுச்சு. 2ஆம் 3ஆவது நூற்றாண்டுல தான் புதிய ஏற்பாடு வருது. தோமா திருத்தூதர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பைபிள் எல்லாம் கொண்டு வரல, அவர் மாதாவோட படத்தை மட்டும்தான் கொண்டு வந்தார். புனித லூக்கா எழுதிய வரைஞ்ச, லூக்கா பெரிய ஓவியர், புனித லூக்கா பெரிய மருத்துவர். அந்த லூக்கா வரைந்த அன்னை மரியாளுடைய படத்தை தான் கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு வரும்போது. அதை வச்சு தான் நற்செய்தி அறிவித்தார். அவர்களுக்கு விவிலிய அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனுபவம் இருந்துச்சு. இயேசு யார், எனக்கு யார், என் வாழ்க்கையில யார், இயேசு எனக்கு என்ன செய்திருக்கிறார், நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா அதற்கு காரணம் இயேசு. அந்த ஜான் சொல்றான் பாருங்க, நான் இப்படி இருக்கிறேன்னா. அப்போ அந்த ஜான் என்ன சொல்றான்? நான் மட்டும் இல்ல, எங்க அக்கா கிறிஸ்தவர் ஆகணும், என் தம்பி கிறிஸ்தவர் ஆகணும், என் குடும்பத்துல எல்லாரும் கிறிஸ்தவர் ஆகணும். அவனுக்கு நற்செய்தி அறிவிப்பினுடைய அவனுக்கு இருக்கிற தாகத்தை பாருங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்ப அடிப்படையில் என்ன தெரியுமா? எனக்குள்ள இயேசு இருக்கணும். புனித அன்னை தெரேசாட்ட கேட்டாங்க, நற்செய்தி அறிவிப்புனா என்ன? அன்னை தெரேசாட்ட கேட்டாங்க. இப்போ புனித அன்னை தெரேசா சொன்னாங்க, அன்னை தெரேசா ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இயேசுவை என் இதயத்தில் நான் வைத்திருப்பதும், என் இதயத்தில் இருக்கிற இயேசுவை
மற்றவர்களுடைய இதயத்துக்கு கொடுப்பது தான் நற்செய்தி அறிவிப்பு. நான் எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. இயேசு முதல்ல ஏன் இதயத்தில் இருக்கணும், அதுதான் அனுபவம். ஏன் இதயத்துல இயேசு இருந்தா தானே நான் மற்ற இதயத்துக்கு கொடுக்க முடியும். சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். அப்ப ஏன் இதயத்துல இயேசு இருக்கிறாரா, ஏன் இதயத்துல யார் இருக்கா? நற்செய்தி அறிவிக்கிறது கடைசி. ஏன் இதயத்தை, அப்ப இயேசு என் இதயத்துல இல்லைன்னா என் இதயத்துல யார் இருப்பா? இல்ல ரெண்டு பேர் தான் உலகத்துல இருக்காங்க. ஒண்ணு இயேசு, இன்னொன்னு சாத்தான். ஒத்துருமே இல்லாம எந்த இதயமும் இருக்க முடியாது. எங்கேயாவது காலியா கிடந்தா சாத்தான் 5-6 உள்ள வந்துடும். இயேசு சொன்னாரு, ஒண்ணு இயேசு இருக்கணும், இல்லைன்னா சாத்தான் இருக்கணும். அப்ப இயேசு இருந்தால் நான் இயேசுவே எல்லாருக்கும் கொடுப்பேன். அப்ப இயேசு எனக்குள்ள இருந்தா நான் என்ன யோசிப்பேன், என்ன பாட்டு பாடுவேன்? இயேசு எனக்குள்ள இருந்தா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். வால்யூம் கூட்டுங்க. அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை. இது இயேசு எனக்குள்ள இருந்தா, இயேசு எனக்குள்ள இருந்தா எப்பவும் இந்த பாட்டு வரும். காலையில வரும், மத்தியானம் வரும், ராத்திரி வரும். இயேசு எனக்குள்ள இல்லை. அப்ப இயேசு இல்லைன்னா யார் இருப்பா? அவன் இருந்தா என்ன பாட்டு வரும்? கல்யாணம் தான், கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான். அவன் நற்செய்தி அப்படித்தான் அறிவிப்பான். அவன் அறிவிக்கிற நற்செய்தி பூரா எனக்குள்ள சாத்தா இருந்தான்னு வச்சுக்கோயேன், ஊர்ல எந்த பொம்பளையும் சும்மா விட மாட்டான். ஒருத்திக்குள்ள சாத்தான் இருக்கான்னா ஊர்ல ஒரு ஆம்பளை சும்மா விட மாட்டான். ஐ லவ் யூ செல்போன்ல ஐ லவ் யூ, உடனே அவங்க உடனே ஐ டூ லவ் யூ, உடனே இவங்க ஐ 3 லவ் யூ. ஏன்னா அந்த மூதேவி, எந்த மூதேவி இருக்கு உள்ள? அந்த மூதேவி உள்ள இருந்துச்சுன்னா நற்செய்தி இப்படித்தான் அறிவிப்பாங்க. கல்யாணம் தான், கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. கவலையே இல்லை. அந்த பையன் கல்யாணம் முடிக்காத வேலை இருப்பான், இவன் கல்யாணம் முடிஞ்சவளா இருப்பா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏன்னா இப்ப கல்யாணம் முடிஞ்ச பொம்பளைகளுக்கு கல்யாணம் முடியாத வேலை தான் பிடிக்குது ரொம்ப. ஐ லவ் யூ. அப்ப என்ன அர்த்தம்? அங்க மூதேவி இருக்குன்னு அர்த்தம். அந்த இதயத்துல சாத்தா இருக்கான். அப்ப சாத்தா இருந்தா என்ன ஆகும்? இயேசு சொன்னார், நான் சொல்லல. யோவான் 8:44 இயேசு சொன்னார், சாத்தான் கொலையாளி, அவன் தொடக்க முதல் கொலையாளி, அவன் பொய்யன், பொய்யின் பிறப்பிடம். அவன் கொல்லுவான், அழிப்பான், திருடுவான். சாத்தான் இருக்கிற இடத்துல வாழ்வு இருக்காது. என்ன கள்ளக்காதல் போகும், ரகசியமா வைக்க முடியாது. கள்ளக்காதல் யாரும் தயவு செய்து யாருக்கு தெரியாம லவ் பண்ணலாம் நினைக்காத, என்னைக்குனாலும் தெரிஞ்சிடும். தயவு செய்து லவ் பண்ற நல்லா யோசித்துக்கோ. நீ கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு ஆளை வச்சிருந்தாலும் சரிதான், கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு பொம்பளை வச்சிருந்தாலும் சரிதான், கல்யாணம் எப்படி லவம் காதல் ரொம்ப நாளைக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா ஆண்டவர் கரெக்டா காமிச்சு கொடுத்துருவார். ஆண்டவர் காமிக்காட்டலும் சாத்தானே காமிச்சு கொடுத்துருவான். ஏன்னா சாத்தானுக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? உன்னை லவ் பண்ண வச்சு உன் வீட்டுக்காரனுக்கு அதை காமிச்சு வீட்டில் அடி வாங்கி கொடுத்து இவன் அருவாள் எடுத்து அவனை வெட்டி 2 குடும்பமும் காலி ஆகணும். அதான் அவனுக்கு ஆசை. நல்லா தெரிஞ்சுக்கோ, 2 குடும்பத்தையும் அழிக்கணும். 2 குடும்பத்தையும் எப்படி அழிப்பான்? இப்படித்தான் அழிப்பான், இப்படித்தான் அழிப்பான். நம்ம அது தெரியாம அவன் போற போக்குக்கெல்லாம் போய்கிட்டு நான் கிறிஸ்தவன் ஆனா எனக்குள்ள கிறிஸ்து இல்லை. இப்ப நாளைக்கு திருவிழா பாருங்களேன், நாளைக்கு திருவிழா, புது வேட்டி புது சட்டை போட்டு காலையில 7 மணிக்கு ஏத்தியாச்சு மாட்டுறேன். வேட்டியை கட்டி அன்றாயிரம் வெளியே தெரியும், கீழே தெரியும். வேட்டியை கட்டிக்கிட்டு ஏல நாட்டாம ஓமல என்னல லைட்டு போட்டிருக்காளுங்க நாட்டாம, இதுக்கு தான் வரி வாங்கினியால ஏல அப்படி. அப்ப உள்ள என்ன இருக்கு? மூதேவி இருக்குன்னு அர்த்தம். அந்த சாத்தான் தான் உள்ள இருக்காங்க. இவன் என்ன அறிவிப்பான்? இதைத்தான் அறிவிப்பான், வாழ இலை அப்படின்னு.
அப்போ திருவிழா கொண்டாடி கூட, திருவிழா கொண்டாடின பிறகு கூட இயேசு இதயத்துக்கு வரல பாருங்க. வாழ்க்கை வீணா போச்சுல, நம்ம வாழ்ந்தே வீணா போயிட்டோமே. ஏன்னா இயேசு இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாத, இயேசு உனக்குள்ள இல்லைன்னா உனக்கு வாழ்வு கிடையாத. யாருடைய இதயத்தில் இயேசு இருக்கிறாரோ அங்கே வாழ்வு, நிறைவான வாழ்வு. யோவான் 10:10 இயேசு சொன்னார், நிறைவான வாழ்வு இருக்கும். குடும்பம், பிள்ளைகள், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கும். அப்ப நான் என்ன செய்யணும்? முதல்ல மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை என் இதயத்தில் வைக்கணும். ஒரு பாட்டிலில் விளக்கெண்ணெய் இருக்கு, வேப்பெண்ணெய் இருக்கு. ஃபாதர் இதில் தேனை ஊத்துங்க ஃபாதர். எப்படி ஊற்ற முடியும்? முதல்ல விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் தூர ஊத்து, விளக்கெண்ணெய் அதை ஊத்துனதுக்கு அப்புறம் தானே கழுவி தேனை ஊற்ற முடியும். அப்போ உனக்குள்ள யார் இருக்காரோ முதல்ல அதை பூரா வெளியே தள்ளு. இன்னைக்கு திருவிழா அன்னைக்காவது என்கிட்ட கள்ளக்காதல் இருக்கா, என்கிட்ட குடி இருக்கா, என்கிட்ட கஞ்சா இருக்கா, இது எல்லாமே சாத்தான், இது எனக்கு வேண்டாம். இனிமே இயேசுவை விட ஒப்பற்ற செல்வம் உலகத்துல இல்லை. ஏன்னா உனக்காக உயிரையே கொடுத்திருக்காரு. திருத்தூதர்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நாடு நாடா ஊரு ஊரா போய் அவரை சொன்னாங்களே, அவ்வளோ பெரிய ஒப்பற்ற செல்வம், புதையல். இப்ப நான் என்ன செய்யணும்? நான் இயேசுவை ஏத்துக்கிடணும். இயேசு என் வாழ்வில், என் இதயத்தில் இருக்க வேண்டும். முக்கியமா அப்படி இயேசு எனக்குள்ள இருப்பார் என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த இயேசுவை நான் மற்றவருக்கு சொல்வேன். அதான் நற்செய்தி அறிவிப்பு நான் என்னன்னு அழகா சொல்லுவாங்க. ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரரை பார்த்து சாப்பாடு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றத நற்செய்தி. இப்ப நான் ஒரு பிச்சைக்காரன், கோபாலகிருஷ்ணன் இன்னொரு பிச்சைக்காரன். நான் அவன்கிட்ட சொன்னேன், அவன் ஒரு பிச்சைக்காரன். இப்ப அங்க போப்பா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும், அங்க போகலாம் சாப்பாடு கிடைச்சிருச்சு. அவன் இயேசு விட்ட போனா அவனுக்கு வாழ்க்கை கிடைச்சிருச்சு, அவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அதே தான் நான் செய்யணும். நீங்க பைபிள் உள்ள வசனத்தெல்லாம் ஒவ்வொருத்தையும் சொல்ல வேண்டாம். யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ரெண்டு காரியம் செய்யலாம். ஒன்று, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அவங்க முன்னாலே வச்சு ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஒரு அல்ல பெரிய ஜெபம் சொல்லுங்க, ஒரு விண்ணுலை தந்த ஜெபத்தை சொல்லுங்க. இல்லை அதுவும் முடியாது, அவங்கள கோயிலில் கூட்டிட்டு வந்து உள்ள ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம், நீங்க பார்த்துக்கோங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்கிடுவாரு. அப்ப நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? நான் கிறிஸ்துவை என் வாழ்வின் அனுபவமாக்க வேண்டும். இரண்டாவது, திருத்தூதர்கள் ஏன் நற்செய்தி அறிவித்தார்கள்? ஒண்ணு, அவங்க அனுபவம் சொல்லாம இருக்க முடியாது, நமக்கு அந்த அனுபவம் வேணும். இரண்டாவது ஏனென்றால் இயேசு அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். இன்னைக்கு நற்செய்தியில வாசம் மார்க் 16வது அதிகாரம் 15வது வருஷம். மார்க் 16:15 இயேசு சொன்னார். 16:15 வாசிங்க. உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். இயேசு யாருக்கு சொன்னாரு? திருத்தூதர்களுக்கு மாத்திரம் அல்ல. அதான் முக்கியமானது. திருத்தூதர்களுக்கு மட்டும் அவர் சொல்லல. யாரெல்லாம் ஞானஸ்தானம் வாங்குறோமோ, நிறைய பேர் நினைக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன கடமை? ஞானஸ்தானம் வாங்கணும், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும், அவ்வளவுதான் நினைக்கும். இல்ல இல்ல, ஞானஸ்தானம் வாங்கிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போறது இல்ல. ஒரு கிறிஸ்தவன் ஞானஸ்தானம் வாங்கிட்டான்னா, நீ எந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லணும், சொல்லாம இருக்கக்கூடாது. அதனால மற்ற சபைகளில் பாருங்க, ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்கன்னா ஊழியத்துக்கு போனோம், வீடு சந்திக்கணும், கிராம ஊழியத்துக்கு போனோம். கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் ஞானஸ்தானம் வாங்கிட்டு ஒரு ஊழியம் பார்க்க வேண்டாம். இந்த பூசைக்கு வர்றதே பெரிய ஊழியமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்துட்டு முக்கா பூசையில் ஓடி போயிடுறாங்க. நட்குறனை வாங்கினதும் துண்டக்கான துணியக்கான ஓடி போயிருந்தானுங்க. அப்புறம் எங்க ஆசீர்வாதம் இருக்கும்? ஆனால் நம்முடைய கடமை என்ன? நாம் ஒவ்வொருவரும் உலகெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அதைத்தான் பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க. அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தி அறிவிப்பதில் எனக்கு பெருமை இல்லை, ஆனால் இது கட்டாயம். பவுல் சொல்றாரு, நற்செய்தி அறிவிப்பது கட்டாயம். நான் சிஸ்டர் ஆயிட்டேன், பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தினா போதுமா? பாடம் நடத்துறதே நற்செய்தி அறிவிப்பா இருக்கணும்.
பாடம் நடத்துறது, நற்செய்தி அறிவிப்புனா அது ஆண்டவருடைய பணி. யாருக்கு விதிவிலக்கு கிடையாது. அது குருவோ துறவியோ மக்களோ எல்லாருக்கும் இது கட்டாயம். பவுல் சொல்றார், வாசிங்க. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு, நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்பு கோரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதுல முக்கியமான வசனம் என்ன பாருங்களேன், இந்த 9:16 நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. நம்ம ஆசீர்வாதம் வேணும்னா மொட்டை போடணும், மாலை போடணும், கடாயை வெட்டணும், பாத யாத்திரை போகணும் அப்படிலாம் நினைக்கிறோம். நீங்க இயேசுவை பத்தி ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா அதை விட பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேற எது இருக்காது. யோசிச்சு ஐயோ கேடு, நான் சொல்லாட்ட எனக்கு ஐயோ கேடு, ஏன்னா இது கட்டாயம். எனவே தான் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசுவை நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த இயேசுவை, எந்த நற்செய்தி நீங்க அறிவிக்கணும்? முக்கியமா திருத்தூதர்கள் எந்த நற்செய்தி அறிவித்தாங்க? கொலோசியர் 2:14 பவுல் சொல்கிறார். கொலோசியர் 2:14 சொல்கிறார். கலாத்தியர் 2:20 சொல்றாரு, இயேசு எனக்காக மரித்தார், காரணம் என்ன அன்பு செஞ்சார். இன்னைக்கு அந்த கோபால கிருஷ்ணன் கோயில்ல போய் அவன் சுகமானா, விடுதலையானா, எப்படி ஆனா? அதான் கொலோசியர் 2:14 பவுல் சொல்கிறார், இயேசு சிலுவையில எனக்கான தண்டனை எல்லாத்தையும் சிலுவையில அவர் சுமந்து எல்லா தண்டனையும் அழித்து விட்டார். அப்ப என்ன அர்த்தம்? உங்க குடும்பத்துல கஷ்டம் இருக்குதுன்னா, உங்க வாழ்க்கையில துன்பம் வேதனைகள் இருக்குன்னா, நோய் இருக்குன்னா, இதை இயேசு ஏற்கனவே சிலுவையில இதற்காக விலை கொடுத்திருக்கிறார். ஓ நோய்க்கு அவர் விலை கொடுத்தார். அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவிடம் போனால் எனக்கு சுகம், எனக்கு வாழ்வு. ஏன்னா ஏற்கனவே அவர் இது எல்லாத்துக்கும் விலை கொடுத்துட்டார். அதான் கிரேக்கத்துல டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டாருப்பா. நீங்க கோவாவுக்கு போகணும், பிரான்சிஸ் சவேரியாரை பார்க்க போனோம். இங்க இருந்து போறதுக்கு 8000 ரூபாய் டிக்கெட்டு, மேற்கொண்டு கைக்கு செலவுக்கு ஒரு 2000 ரூபாய் 10,000 ரூபாய் வேணும். ஐயோ நான் எங்கேயா போக முடியும்? 10,000 ரூபாய் எனக்கு மாச சம்பளமே 10,000, குடும்பத்தை காப்பாத்துறது 10,000. நான் எப்படி போக முடியும்? நான் போக முடியாத. ஆனா போகணும்னு ஆசை இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், உங்களுக்குள்ள 10,000 நானே கட்டி நீ போயிட்டு வான்னு சொல்றேன். உங்களுக்கு ஆசை செலவு கிடையாது. போக முடியலன்னு கஷ்டம் வேண்டாம். ஏன்னா உங்களுக்காக ஒருத்தர் விலை கொடுக்கிறார். அப்படித்தான் உங்க வாழ்க்கையின் கஷ்டம், துன்பம், வேதனை எல்லாத்துக்கும் கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் இல்லையோ உங்களுக்கான எல்லாவற்றையும் இயேசு கல்வாரியிலே விலை கொடுத்தார். நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் திருப்பலியிலே நடக்கிறது. இந்த இயேசுவை நம்ம சொல்லணும். யாராவது கஷ்டத்துல இருக்கிறாங்க, கூட்டுவாங்க. உன் கஷ்டத்துக்கு இயேசு சிலுவையில விலை கொடுத்து விட்டார். அவர் சிலுவையில எல்லாத்தையும் அழிச்சிட்டார், வா உனக்கு வாழ்வு உண்டு. அந்த செய்தியை அவர்கள் சொன்னார்கள். அதெல்லாம் நடக்க முடியாதவன் நடந்தான். இறந்து போன தொற்கா திருத்தூதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் உயிரோடு வந்தாள். யார் இதை நம்புகிறார்களோ, இயேசு எனக்காக சிலுவையில அதை யார் அறிவிக்கிறார்களோ அங்கே அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு நற்செய்தியில வாஸ்தவம் மார்க் 16:20 சொல்லுகிறது, அற்புதங்கள் நடக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அடிப்படையிலிருந்து மாறுவோம். கிறிஸ்துவை அறியாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டு, கிறிஸ்துவை அறியாதவர்கள் போல எனக்குள்ள கிறிஸ்து இல்லை என்று சொல்வதை விட நான் கிறிஸ்தவன், இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் செத்து போனா நரகத்துக்கு போக கூடாது. இந்த உலகத்துல வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்துல வாழ்றது 100 வருஷம் ரொம்ப போனா, ஆனா நீ வாழ போறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். அப்ப நான் இறந்தால் நான் பரலோகம் போகணும். இல்லைன்னா வேஸ்ட், வாழ்ந்து வேஸ்ட், போயிட்டு திரும்பலாம் வர முடியாது. அதுக்கு நான் அடிப்படையிலே கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவின் அனுபவத்தோடு இந்த உலக வாழ்வு வெற்றியின் வாழ்வு
மறுவாழ்வும் எனக்கு முடிசூடாவள். ஆண்டவர்கிட்ட நம்ம அடிப்படையில் இருந்து கேட்டோம். நிச்சயமாக இந்த திருவிழா நாள் கடவுளுடைய அருள் நிறைய கொடுக்கப்படுகிறது. எங்கெல்லாம் திருவிழா கொண்டாடுறாங்களோ அன்றைக்கு அந்த ஊர்ல கடவுளுடைய அருள் அதிகமாக கொடுக்கப்படும். அது இன்றைக்கு நம்முடைய சப்பரத்துல இன்றைக்கு புனிதர்களை எடுத்து சொல்ல போறோம். நம்முடைய தெருக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. நேற்று நற்கருணை ஆண்டவரை கொண்டு வந்த எல்லா தெருவுக்கும் ஆசீர்வாதம், எல்லா வீட்டுக்கும் ஆசீர்வாதம். கடவுளுடைய பேரருள் நேற்று இன்று நாளை நம்முடைய ஊர் முழுவதுமாய் நிரப்ப போகிறது. அது வெளியில் மட்டுமல்ல, எனக்குள்ளேயும் அது இயேசுவால் நிரப்பப்படணும். இயேசுவின் அருள் ஆசீர் எனக்குள்ளே இருக்கணும்.